பிள்ளையாரே என்ன கை விட்டுறாதையப்பா. உலகலாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவியனி மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மரதிலம் வடிவாழ்த்தி வணங்குவான். அப்பனே அப்பனே இந்த வீட்டை எனக்கும் இந்த குஞ்சு செல்லமணிக்கும் எழுதி வைக்க பண்ணப்பா. செல்லித்தரவா என்னுள்ளம் முன்னோடு வாப்பா இங்கனைக்கு பாட மவன் அங்கனைக்கு பாட. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், வாப்பா சைட் சப்போர்ட் இல்லாம தனியா பாடியான். என்ன மறைக்க இடி முழக்கம் பலமா இருக்குது. என்ன செய்ய இது உள்ள தாங்க மனசு ஈக்கும்னு சொல்லி சென்னா இது உள்ள ஜாதியா போடலும். ஆனா சில டைம் வரல நான் போடுற இடிவல் என்ன தலையிலேயே புழுவுரை ஆயிட்டா கச்சா. அலங்காரங்களை விட்டு போட்டு அவிழ்ந்து விடும் கதைய நம்பலாமலையா என்னது டாக்டர் கணேசன் கொடியனோட மவன் சொல்லி செல்ல என்ன பர்த்டே எடுத்து காட்டவோ ஆக்கோனும் கொடியண்டை ஸ்டைலோல ஒரு ஜாதி கோழி குஞ்சு ஓக்கடிச்சு குட்டி பின்னால வாடுறைய மாறி செய்ய வைஸ்கோ போலலையா மறைக்க நீ என்ன சொல்லு. பாட்டை ஏட்ட கண்ணோடு என்று பூசிக்கு விசிலி சென்னா செல்ல போற செல் எம்மட்டு கூச்சமாயிக்கும். மறைக்க நீ கணேசனை பற்றி தானே சொல்லவா. ஆனா கைய முடிச்சு மாடினாலும் கதையில்லை. கைதானே சும்மா விட்டு போடலும். இன்னைக்கு பௌத்துல முடிச்சதையா துடிக்கிறான். மறைக்கா இனியும் என்னால கொடுக்க முடியாது. கணேசனை யாரோட கண்டது? ஒரு குட்டி கூட எங்க ஜங்ஷன் பார்க்கல. ரெண்டு பேரையும் சேர்த்து கண்டிருக்கிறேன். இதுக்கு முன்ன அவளை நீர் கண்டிருக்கிறீரோ? நான் டெய்லி பாக்கிறேன் மக்கள். எனக்கும் அதை பற்றிய தெரியுமோ? ஓ ஆர்பட்டு எப்படி மக்கள் செல்ல இப்ப சொல்லாட்டி ஒரு கொலை விடும். ஆர்பட்டு எங்க உமா சென்னே சரி மவன் மற்றவனோட சங்கதியில மண்டைய போட்டு மண்ண கவ்வாதீங்க மவன் என்று எங்க உமா சென்னே சரி ஆர்பட்டு ராணி குட்டி எங்கட டேவிடி நம்ம இல்லமணி ரெண்டாக்க போ. இல்லமணி இந்த வீட்டை நான் ரெண்டாக்க போ. வரவா கட்டால் ஸ்டார்ட். தேவி ஆள தெரியாம போதிட்ட உன்னை துளைச்சு கட்டம்பா. துடிக்கும் உள்ளம் படிக்கும் உள்ளம் கதை என்னவன் நீ அல்லவா. இது என்ன போய் உங்க பாட்டுல உழைச்சிக்கிட்டு இருக்கிறது? ஐதானே செல்ல இந்த சைசான குட்டியோட வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி தும்பாது கதையே போய் மறிக்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீரும் உங்க பாட்டுல பேர்கிட்டு இருக்குது. என்ன ஒரு சங்கதி சங்கதி தலைய ஒழுங்குற சங்கதி. சில குட்டியோர் சரி குளிச்சோர் அடங்க விட ராணி குட்டி சரி சரியா இருப்பான்னு சொல்லி பார்த்தா விலையில என்ன விஷயம்? பாக்கோளும் குட்டிட ஸ்டைல மாண்டே. இன்றைக்கு நான் ஜங்ஷன் பார்க்கல பூப்பிக்க வைத்தீகவல பொடியும் கூட லவ் பாட் போட்ட மாதிரி. பொடியன் டெக்னிக்கல் லெவல் குட்டி ஈஸ்மன்கல லெவல். போய் மறிக்க சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லு. நீரு உம்ம கண்ணால ஏன் மகன் ராணியை பாத்தீரா? எங்க சொந்த கண்ணால மக்கள் என்ன இன்றைக்கு மக்கள் யாரோட போய் எப்படி மக்கள் வாயால செல்ல பொடி என்ற கை குட்டியில பௌத்துல பாட்டு சம்மதமா செல்லித்தரவா. ஐயோ போய் மறிக்க. அவன் பாட்டை கேட்கல போய் அவன் யாருன்னு தான் கேட்கிறேன். அப்பு குட்டி அப்பு குட்டியா? மவன் டாக்டர் கணேசன் மக்கள் கொதிக்குது போய் ரத்தன் கொதிக்க அசுகு மக்கள் பெய்து கூழ் ஓட்டர்ல பாத்திருக்கு அல்லாடி போனா மூளை ஸ்டாவ் வைத்தியம் பிடிச்சு தெருவா அலைஞ்சாலும் அலைவிலே தவிர கடைசி வரைக்கும் இது நடக்க மாட்டேன். இந்த காலத்து குட்டியோல ஒடியோல கண்ட்ரோல் பண்ண இயலாம கண்ட்ரோல் பண்ணி காட்டுற மறிக்கா. கண்ட்ரோல் பண்ணி காட்டு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையும் கடிக்க வரான இந்த அப்பு குட்டி. இல்ல மக்கள் அப்பு குட்டி மவன் டாக்டர் கணேசன். நான் வாரு அப்பு குட்டி
வாயை மூடிக்கொண்டு நீர் பொடி பிள்ளைக்கு சப்போர்ட் அடிச்சு கிடைக்கிறது என்ன விடாடி கையா என்னங்க தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. தீர விசாரிச்சுட்டு அப்புறமா சண்டைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறேன். விடாடி கையா பாத்தியோடி அவனை தண்ணி தானே பாட்ட. இப்ப நீ கதவை திறக்க போறீங்க, கதவை உடைக்கணுமா? கதவை உடைக்க போறானா? விடாடி கையா நீரும் கேள்விப்பட்டிருப்பீர். நான் உனக்கு மரியாதை சொல்றேன், உங்க மகளை கண்டிச்சு வை. நானும் மிக மரியாதையா சொல்றேன், உங்களோட மகளை அடக்கி வை. என் மக நான் கீர்ன போட்டு தாண்ட மாட்டான். வை. அப்ப உங்களோட நெப்பு நீர் கீர்ன போட்டு நான் அழிச்சு போட்டு எந்த மகன் கணேசனை கூப்பிட்டு உங்களோட மகளை பார்க்க கூடிய போட்டாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. உமக்கு தெரியாதா? அப்படிதான் உங்களோட நெப்பு. விடாடி கையா அப்படி இந்த டேவிட்டோட காவல் பந்த கட்டாதையும் இந்த டேவிட்டோட முட்டாதையும் என்ன வேலை செஞ்சிருக்கா பாபா போல குட்டி கண்ணால பார்த்தது மறைக்காது. சொல்ல மறைக்காது. செல்ல பேசி விட்டானே கோரி டொப் லெவலுக்கு பேசிக்கு டேவி செல்ல கேளு போனி அப்படி போனி எடுத்துட்டு போகிறவங்கள ஆளு நீங்க யாரு சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சா என்னப்பா பிரச்சனை? கிளியா வளர்த்திருக்கிற என் பொண்ணு கவிக்கிட்டு பார்க்கலாம். அப்புக்குட்டி மாதிரி இது யார் என்னப்பா நடந்தது? ஒன்று வித்தியா எந்த மகன் கணேசனையும் ராணியையும் உண்டா பார்த்திருக்கிறார் மரிக்க. இதையெல்லாம் போய் நீ இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீரே, அதுதான் நெக்கம். அது நியாயமான பேச்சு. தேவி ஆறு அவரை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆத்திரப்பட்டு இப்படி எல்லாம் சண்டை போடுறது அசிங்கமா இல்ல? பெரியவரே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான் இந்த தேவி. எங்க பரம்பரையில எவருமே வெளியே கட்டுறது கிடையாது, கட்ட விடவும் மாட்டான். எங்கட பரம்பரை மட்டும் என்ன, உள்ளுக்குள்ளேயே சேர்த்த கூட நாங்களை கட்டுவிட்ட பரம்பரை எங்கட பரம்பரை. ஆவரங்கால் ஆறு கொடுத்த பரம்பரை என்றால் ஆருக்கும் தெரியும். அத யாராவது மனப்பாயத்தில் தேவி நீ போக மாட்டேன். போறேன். பெரியவர் சொல்லுதான் இந்த இருட்டு நேரத்துல எங்கடி போயிட்டு வர்ற? வந்துப்பா இன்னைக்கு தையல் கிளாஸ். தையல் கிளாஸா? எங்க பாக்கலையா? வாடி உள்ள. என்னங்க ஹலோ டாக்டர் பத்மநாதனா? நான் தனிகாசனம் பேசுறேன். முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். வர முடியுமா? ஆமாமா, உயிரை பத்தி தான். இப்ப உள்ள பேரை மாத்தி புது பெயர்ல எழுதணும். இல்ல இல்ல, கண்டிப்பா மாத்தி ஆகணும். காலையில வாங்க. வைக்கிறேன். அப்புக்குட்டியோட மகன். இது ரெண்டு பெத்த பக்கத்துக்கும் தெரிய வந்துருச்சு. சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
என் அண்ணன் போய் சமாதானப்படுத்தி இருக்கார். அதுல அப்புக்குட்டி லேசில விட்டு கொடுத்தாலும் ராணியோட அப்பா அதான் டேவிட் விட்டு கொடுக்கல. முறைச்சுக்கிட்டு போய் ராணிய முந்துன்னு முந்தி இருக்கார். அடுத்த நிமிஷமே அண்ணன் ப்ராக்டரை வரவழைச்சு உயில மாத்திட்டாராம். அப்படின்னா டேவிட் பேர்ல எழுதி வச்சிருந்தத அப்புக்குட்டி பேர்ல எழுதிட்டாரோ? அப்படி இருக்குமோ? டேவிட் சொல்வழி கேட்கல, அப்புக்குட்டி லேசா ஒத்துக்கிட்டாரு. உடனே ப்ராக்டர். ஆக மொத்தம் அண்ணன் சொத்துக்கள் அப்புக்குட்டி பேர்ல. பவளம், நம்ம மக நிர்மலாவ கணேஷுக்கு கட்டி வைப்பான். அந்த கிறுக்கிச்சியை எவன் கட்டிக்குவான்? ஒரு தாய் பேசக்கூடாத பேச்சரே. இப்பதான் என் மூளை பம்பரமா சுத்த ஆரம்பிக்குது. ஏய் ராணி, என்ன ஒரேடியா யோசிச்சு கொண்டிருக்க? வீட்டுல இருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் புரியும். அன்னைக்கு அப்பா கிட்ட வாங்கின அடியில ஆத்துல குளத்துல விழலாமான்னு கூட யோசிச்சேன். ராணி, இப்ப உடனடியா என்னால கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாது. கல்யாண விஷயத்துல அப்பா அம்மா சம்மதத்தோடு செய்யறது தான் நல்லது. கணேஷ், நம்ம கல்யாணத்துக்கு முதல் முட்டுக்கட்ட நம்ம மதம். நீங்க இந்து, நான் கிறிஸ்டியன். இருக்கட்டுமே, கல்யாணம் செய்ய போறது நீயும் நானும், ஒரு ஆணும் பெண்ணும். இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் அல்ல. இத பெரியவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது கணேஷ்? காலப்போக்கில் அவங்க தாங்களே அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க ராணி. அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்க போறோமா? உனக்கு வேணுமெண்டா காத்து கொண்டிருக்கத்தான் வேணும். இருப்பியா?
என்ன மச்சான் சுகமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்பா ஆண்டவன் புண்ணியத்துல. நம்மளை எல்லாம் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. வளர்ந்த மரங்களுக்கு யாருமே தண்ணி ஊத்துறது இல்லையப்பா. பெய்யற மழை தண்ணி வளர்ந்த மரங்களுக்கும் படும் மச்சான். அது ஆண்டவனே நேரா கொடுக்கறதுப்பா. அப்படியே நினைச்சுக்கிட்டு நீங்களும் கொடுத்தா என்ன? அப்படி கொடுக்கறதுக்கு நான் ஒன்று ஆண்டவன் இல்லையே. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க மச்சான். அப்படி பேச கத்துக்காட்டிதான் இந்த உலகத்துல வாழ முடியாதுப்பா. அன்பா கேட்டாச்சு. இனி அதட்டி கேட்கறதா முடிவு பண்ணிட்டு எனக்கு வேணா விட்டுருங்க, என் பொண்ணுக்கும் வேணா விட்டுருங்க. உங்க கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு உங்க சொத்துல பங்கு இருக்கா இல்லையா? பரம்பரை சொத்தா இருந்திருந்தா நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்திருப்பேன். ஆனா இது நான் நெத்தி வியர்வ நிலத்துல சிந்த உழைச்ச காசு. ஏன் விருப்பப்படிதான் செய்வேன். அப்போ விரும்புற என்ன? விருப்போ வெறுப்போ மத்தவங்க சொல்லி வர்றதில்லப்பா, அவங்களா உணரணும். தான் ஏன் உணரலன்னு கேக்குறேன். இந்த உலகத்துல ஒத்துமையா நேர்மையா ஜாதி மத பேதம் இல்லாம யார் வாழ்றாங்களோ அவங்களத்தான் எனக்கு பிடிக்கும். இது ஒண்ணுமே என்கிட்ட இல்லையா? அத நீயே புரிஞ்சுக்கிட்டா சரி. மச்சான் அப்ப குட்டி என்னப்பா இது என்னதுங்க மச்சான்? நீ இது நெவர் கவுண்டிங் போன மாதிரி படுத்தி இருக்கிறது. அது கப்ப 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 அது கவுண்டிங் போன மாதிரி படுத்தி இருக்கிறது. கப்பல் கவுண்டு தான் போச்சு, கப்பல் கவுண்டு தான் போச்சு. இவன் மரிக்காரே ஐயரே நான் கவுண்டு காட்டுறேன். பாத்ரூமுக்கு முன்னால வச்சு என்ன மரியாதை எடுத்து போட்டாங்க. மச்சான் அப்ப குட்டி இந்த நெவர் எங்கட பாத்ரூமுக்கு என்னவாது? அது கப்பல் 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 அது எங்கட பாத்ரூமுக்கு வாரதுங்க. நான் நல்லா நொந்து போயிருக்கிறேன். என்ன ஏத்தாத ஏத்தாளி போடா வளர்ந்தது அதுதானே சொல்லுறது. உங்களுடைய மனசின் கேலி கேலி உடஞ்சி போயிருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அதை சுட்டி அதை ஒட்ட வைக்கத்தானே நான் ஒரு சாமானம் கொண்டு வந்திருக்கிறது. என்ன வஜ்ரம் கொண்டு வந்திருக்கிறீரோ? இதுக்கு தான் சொல்லுறது சர்வலோக சங்கார சைலன் என்று சொல்றது இருக்கிறார். என்ன வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறேன்? அப்பு குட்டி இதுல ஒன்னின் போட்டா சர்வலோகம் சர்வபோகம் எல்லாம் தெரிகிறது மச்சான். இதுல என்ற அப்பு மனசுக்காரங்க தெரிஞ்சா வெட்டி தாட்டு போடுவாளடா. அதின் தானே சொல்லுறது. மனுஷி யாப்பனே போனதின் தானே
පාරදකින් දවස් 3ක් පෝරදින් තානේ ඉතින් ගල් ඉල්ලෙන් මචං ඉතින් தென்னை பொல் 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 உனக்கு என்ன நீ சொல்லுவ நீ நினைக்கட்ட நான் பிள்ளை ஓட்டிக்கார இவன் மறைக்கார வைசரும் இங்க தான் நிற்கிறாங்க கண்டா கலக்கி எடுத்து போடுவாங்கடா அவன் 2 பேரும் இங்க தான் இருக்கிறது என்ன அற சவாலுண்டானா அவங்க 2 பேரும் என்ன கொம்பங்கள் இல்ல கொம்பங்களோட கேக்குறேன் நீ விட மச்சான் நீ விட நீ விட மணக் எது மணக் போய் கதவை மூடி போட்டு வா டக்காண்டு போ அவசரப்படாத மச்சான் கதவை மூடினாலும் இது சின்ன ஓட்டை வழியா மணல் போறதையும் தானே மச்சான் அதொரு 10-15 சந்தன குச்சியா திறன் சந்தன குச்சியா கொளுத்தினால் நல்ல மனமா இருக்கும் மச்சான் இது பொல் பொல் இது சும்மா அடிச்சிங் வேலை இல்லை தானே மச்சான் என்ன போத்தலோட விழுங்க பொறுக்கும் அது இல்லை மச்சான் மச்சான் இது அடிச்சிங் என்ன சாரி கடிச்சி இருந்தால் எப்படி இருக்கிறது மச்சான் அப்ப என்ன போட்டு காடி மச்சான் அப்ப குட்டி கருவாடி இருக்கிறதா மச்சான் கருவாடு நீவே கதவ மூடு நான் போய் பொறிச்சு கொண்டு வா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் வந்து அது என்னடி ஒரு புது மாடு நாட்டம் அடிக்கிறதோ என்ன பண்ணிட்டு இருக்க ஏன்னா அப்பு குட்டி அடுக்கிற வழியாத்தான் என்னமோ நாட்டம் அடிக்கிறது ஸ்ரீராம ராம ராமேதி ஏண்டே ஏதோ மாம்சம் நாட்டம் மாதிரி எல்லாம் சொல்றது ஒண்ணுமே கேர் பண்ணாம இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை சுத்த பேக்கன்னு நினைச்சுட்டு இருக்கா இப்ப என்னடி பண்ண சொல்ற இந்த ஆத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம போட்ட முதல் கண்டிஷன் நாம எல்லாம் பிராமணா மாமிசம் சாப்பிட மாட்டோம் மாமிச நாத்த அடிக்காம சமைக்கிறதுன்னா சமைங்கோ நோ அப்செக்ஷன் சொன்னமோன்னோ எனக்கேவா ரைட்ட புரட்டுறது I am going to take severe action. வேலை நினைச்சுட்டு இருக்க என்ன ஒரு இடிச்ச வயன்னு பார்த்துட்டே ஒரு கை பார்த்துடுறேன் இப்ப எழுப்ப போயிதான் ஐயோ என்ன சங்கதி என்ன நினைச்சுட்டு இருக்க என்ன நினைச்சுட்டு இருக்க இடிச்ச வயன் ஐயோ சில இழிச்ச வாய்களுக்கு புளிச்ச காயாக நீக்கும் அதுக்கு பௌத்துல வர அத்தை சுட்டி நல்ல நாட்டுப்பால் அடிக்கணும் என்ன கிரிக்கெட் நினைக்காதையும் அப்பு குட்டி மாமிச பிண்டம் சுவைச்சுட்டு இருக்க இப்போ நான் சமஸ்கிருதம் வாசிட்டு இருக்கிறச்ச மாமிச பிண்ட ஆசம் என் முக்க தொலைச்சிட்டு பண்ண போய் சிவசிவா கரெக்டான ஐயர் மூக்கு உள்ளுக்கு பேந்திருச்சா அது நஷ்டல் ஐயர் புடிச்சு எரிஞ்ச மூக்கு இப்ப நேக்கு கட்டன் ரைட்டா ஒண்ணு தெரிஞ்சாங்க அப்பு குட்டி மாப்பு குக்கிங் மாமிசம் சரி சரி வாங்க ஒரு இன்கொயரி ஒன்று வேணும் டீலி பாய வேலையில ஐட்டானே வாங்க நீங்க
இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய் உன் விழிநாணியே உன் கலை பேணியே மெல்லிடை கோணியே புதுவித பாணியாய் நடைப்பழகும் அழகே அழகு இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய் மலைநாடு பாலாறு பொழிகின்றது திருமலை நாடும் நதியாகவே மலைநாடு பாலாறு பொழிகின்றது மாவலியாக மூதூரிலே நதி போலவே நீ நடமாடவே இவை போலவே நாம் இணையாகவே நடைப்பழகும் அழகே அழகு இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய் மொழி பேசியாள் பாணம் நீ எய்கிறாய் மீன் விழி வீசி உளம் பொய்கிறாய் மீனகம் தன்னில் வினை பெய்குதே புன்னகை முல்லை நகர் செய்குதே கதிர்காமமே நீ ஜதி போடவே புதிதாக நாடி புதிராகவே நடைப்பழகும் அழகே அழகு இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய் கோடி விளைவாகும் மன்னாரிலே அவை விளையாகும் நாவிலே அனுராதபுரமாக அணி சூடினாய் எழில் ரதமாக என்னை நாடினாய் தளிரான மேனி தழுவாமலே பதிலேதுமே நீ பகராமலே நடைப்பழகும் அழகே அழகு இளவேனிலே மனவானிலே இதமாக சதிராடுவாய் உன் விழிநாணியே உன் கலை பேணியே மெல்லிடை கோணியே புதுவித பாணியாய் நடைப்பழகும் அழகே அழகு இளவேணியே மனவாணியே எதிர்கால மனைராணியே இளவேணியே மனவாணியே எதிர்கால மனைராணியே
எதிர்கால மணிராணி. ஏண்டிமா குழந்தை, நான் பாட்டுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு பூரே பத்து நிமிஷம் எப்படி? ஏண்ட உன் மூளை எங்கடி சுத்திட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல அங்கிள். ஒண்ணும் இல்ல. அடு. எதிர்கால மணிராணியே. ஏண்டே ஏண்டே, நான் பாட்டுக்கு புன்னை மர நிழலில் அப்படின்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு புராணம் பாடிட்டு இருக்கிய? அண்டே சினிமா பாட்ட சினிமா பாட்டெல்லாம் கேட்கறியோ? கழுத கழுத சினிமா பாட்டெல்லாம் பாடி தொண்டே கெடுத்துக்காத. பாடு. பாடிமா. ஆனிரை துள்ளி வரும் அந்த அமுதகானம் பரி. ஏடிமா நிர்மலா, என்ன உன்னோட மூஞ்சி பேய வந்தா போல இருக்கிறது? என்ன விஷயம்? யாரது? ரொம்ப கணேசனுடைய போட்டோ. இப்ப அதுக்கு என்ன? ராணியோட பாட்டு புத்தகத்துக்குள்ள இருந்தது. இருக்கட்டுமே, அதுதான் ஊரெல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் ஆச்சே. அந்த போக்கிரி கண்ணனை ஆமா, அதுக்கு நீயே இப்ப விளக்கெண்ண குடிச்ச மாதிரி இருக்கிற. என்ன காதலிச்சு கைவிட்ட இவர் ராணி பின்னால போவார்னு நான் கனவுல கூட நினைக்கல. இவரா? ஆமா, டாக்டர் கணேஷ். இந்தியாவுக்கு படிக்க போறேன்னு போனார். போனவர் போனதுதான் நினைச்சேன். டாக்டர் கணேஷ் ரொம்ப நல்லவர் இல்லையாக்கா? ரொம்ப ரொம்ப நல்லவன். திருடாள பையன். ஐயா, நானே திருடுறதால பையன். நம்ம அப்பு குட்டியோட சன்னோய் நிர்மலாவை லவ் பண்ணி அம்பு ஒண்ணு விட்டு பையன். என்னைய செல்றீங்க? கோல் ரோட்ல போற பஸ் சி சைட்ல டர்ன் ஆற போல எடுத்தே ஓய். மரிக்காரங்க, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன புள்ள? ஒரு லெட்டர் எழுதி தாரேன், அதை கணேஷ் கிட்ட கொடுக்கறீங்களா? நீங்க எழுதி தாங்களே டக் பாக்குங்க. நீங்க யோசிக்காம போங்க புள்ள. கதை சூடு குடிக்கிறாப்பல இருக்கு. இவளுக்கு போஸ்ட் வேலையும் செய்ய வேண்டி ஷாப்பு வேலை, ஷாப்பு வேலை உங்களுக்கு சீப்பாயிக்கு. இந்த கடிதம் ராணி தன் கைப்படவே எழுதுனதா? எழுத்து புரிபட இல்ல போலி. நெஞ்சு வேற 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 எழுதின கண்டாட்சி. இவ்வளவு காலம் வேணுமென்றாலும் எனக்காக காத்திருப்பேன் என்று சொன்னாலே. ஓ, காக்கேலும் சூதுவாது மோச நாய்ச்ச போக்கிற வேலைகள் செய்யாதவர்களுக்கு எம்புட்டு நாய்க்கறி காக்கேலும். உங்களே போல சூதுவாது மோச நாய்ச்ச போக்கிற வேலைகள் செய்யறவர்களுக்கு காக்கேலுமா மக்கள்? நீங்க என்ன சொல்றீங்க மரிக்கா? மறந்து வைத்திருக்கா? நிர்மலாவுக்கு கைட்ட கொடுத்து கணக்கா வாங்கிங்க. ஒரு ஜாதி ஜில்மால் ஆகுவா நீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி மக்க புரியும்? எப்படி புரியும்? நம்ம ராணி குட்டிக்கு இன்றைக்குதானே புரிஞ்சு. பக்கத்து வீட்டு கண்டவனத்தின மவள் நிர்மலாக்கும் உங்களுக்கு இந்த கொனெக்ஷன் சங்கதி, கொனெக்ஷன் சங்கதி. அதுதான் நீங்க வீட்டு பக்கம் வார இல்லைன்னா அளந்து பேசுங்க மரிக்கா. அளந்து பேசவா? புற்றுல இருக்கியா? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு தொடர்பு எனக்கு இருந்தது கிடையாது மரிக்கா. ஈக்கானவர் சில 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 உசிப்பை ஆம்பளவர் பழகுவதற்கு பழகி என்ன சொல்றீங்க? சகோதர பாசத்தோட தான் பழகினே. பை பாய். சரியோ போவானோ? நீங்க அதிசயம் இல்லை. இந்த மக்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரிக்கா.
நான் இதன் மேல வேண்டுமானாலும் சத்தியம் செய்து கொடுக்க தயார். இதோ எனக்கு சோறு போடுற தெய்வம், இதன் மேல நான் அடித்து சத்தியம் செய்து தரேன். எனக்கு யாரோடு எது விதமான தொடர்பும் இருந்ததே கிடையாது. போதுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வயசாயிடுச்சுல்ல, அதனாலதான் நெஞ்சில என்னமோ மாதிரி இருக்கு. மருந்து வாங்கி சாப்பிட கூடாது? ஒரு வயசு வரைக்கும் தாமா மருந்தெல்லாம், இப்போ எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. பார்த்துதான் இவன் ராணி கிழவனையும் கூல் பண்ற மாதிரி பார்த்துதான். வேற வழி இல்ல, இப்படி என்றாலும் ஆளை அமுக்கி பிடிப்பமென்று நடக்குது கிடையாது. பார்த்தார் டேவிட்டர் கணேசன் ஒரு மாதிரி அமர்த்தி மடக்கி பிடிச்சு போடலாம் நடக்க இல்ல, நேர வட்டியா வீட்டுக்கே அனுப்பிட்டேன். அப்படின்னு சொல்ல ஏலாதையும் தானே, டேவிட் சொன்னதையும் தானே, ராணி கணேசனையும் பதின கல்யாணம் கட்ட ஏலாதீங்க என்று சொல்ல. அப்படியும் ஒரு நாடகம் ஆடி பார்த்தேன். எது பரம்பரையா குடும்பி கட்டி என்ன தவிர பரம்பரையா குடும்பி கட்டி அலங்கரிச்சவங்க நாங்க. இப்பாடி இந்த ஆவரங்கால் ஆர்வத்தின் பேர அவனுக்கு குடிப்பட்டேலுமே. நீங்கள் என்னத்தை சொன்னாலும், நாங்கள் என்னதான் கிழவனை பேக்காட்டினாலும் இந்த வீடு ராணிக்குத்தான் போக போகும். மறு ஐடியா ஒண்ணு வாருது. நான் பேச்சுலர்ஸ் தானே, எங்களுக்கு என்னத்துக்கு ஊடி மிஸ்ஸஸ் அப்புகுட்டிக்கு ஒன்றிங் செய்ய மிஸ்ஸஸ் அப்புகுட்டியும் போறது, கிழவனுக்கு தண்ணி கொடுக்கிறது, மருந்து கொடுக்கிறது, கிழவனுக்கு உடம்புக்கு ஒத்தடம் பிடிச்சு விடுறது. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? எனக்கும் உனக்கு டிவோர்ஸ் நடக்கும். வந்துட்டார் கண்டறியாத கதையால் கதைச்சு கொண்டு ஒண்ணு கவனிச்சியோ, நம்ம ராணி கிட்டு நன்னா காக்க பிடிக்க படிச்சு விட்டா. நமக்கே வம்பு, நாம ஒருத்தர் விஷயத்திலேயும் தலையிட வேணாம், சிவனேன்னு இருப்போம். ஒருவேளை அப்படி இருக்கிறது பெரியவருக்கு பிடிச்சே ஆத்த நம்ம பேர்ல எழுதிட்டா பங்கு நான் டியூஷன் கொடுக்கறதே விட்டுட வேண்டி பிடிச்சே இருக்கிறதே ஒரே ஒரு டியூஷன் ராணியோடது. அதைய விட்டுட்டு காத்த குடிச்சுட்டு இருக்க வேண்டியதா. காத்த குடிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவர் ஆத்த நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டா. பாலா வாங்கி குடிப்போம், நீங்களும் வர வர மெலிச்சுட்டே வர்றேன். சாம்பார் ரொம்ப ஜோரா செய்திருக்க, கொஞ்சம் போடு. அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்காங்க. டாக்டரை கூப்பிடவான்னு கேட்டாலும் வேணான்னு பிடிவாதமா இருக்கார். இந்த பலாவல்ல புடிவாதங்களை பார்க்க ஏலா புல்லு. நீங்க வாங்க புல்லு, நீங்க வாங்க. அல்ல வான புல்லு. ஒண்ணு செய்யுங்களே அங்கிள், போய் கணேஷ டாக்டர் கணேஷ கூட்டிக்கிட்டு வர்றீங்களா? ஐட்டானே காஜால், நான் கூப்பிட்டு சீருக்காம விட்டுக்கொள்ளலையா வருவான். இப்ப போய் அதுகளை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. வேணும்னா நான் போன் பண்ணி சொல்ல. வானா நான் பேசிட்டு ஆளை செட்டாக்கி சேப்பாக்கி சைஸாக்கி கூட்டி வர பாக்கினே வாரண்ணா. என்ன விஷயம்? என்ன கேட்க சரி வாசியா இல்ல? நீங்க வீட்டுல இருக்கார் பெரியவர், வீட்டை விலைக்கு வாங்கினாரு அவரா? அவர்தான். இப்ப ஷோம் இல்லாம இருக்கார், இருமலி நீக்கி சரி காய்ச்சலாக நீக்கி. இங்க ராணியில நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த வீட்டை வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கிறாங்க. இங்க நீங்க பாருங்க மக்கள், இங்க நீங்க பாருங்க, இப்ப ஷோம் இல்லாம இருக்கிறா
உங்களை வாப்பட 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 வாய் சீக்கிறாள் விலகிட்டா உங்களுக்கு மிஸ்டர் அமெரிக்கா, எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை. நீங்க டாக்டருக்கு படிச்சு நீங்க டாக்டர் ஆக வேலை இல்ல டாக்டர். டாக்டர்களுக்கும் ஜட்மார்களுக்கும் இன்ன ஆள் இன்ன ஐட்டம்னு சொல்லி ஒரு 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 ஒட்டி வரை சீக்கப்படா எல்லாம் சரி சமமாயிக்கணும் விலகிட்டா. சரி, அந்த பெரியவருக்காக நான் வார். என்ன உன்னோட மாதிரி இருக்கிற நீ எப்ப வந்த? இப்ப ஒரு 10 நிமிஷம் இருக்குமாம்மா. ஒரு மாசத்துக்கு பிறகு இப்பதான் உன்னை பாக்க. வெளியிலே ஆக்களை தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. நல்ல போல வீடு இருக்க மகன் வீட்டு பக்கமே வராம குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கான்னு சொல்லி. சரியான வேலை ஐயா. ஏதோ கேட்க வேணும் மாட்டியா? என்ன ஐயா? ஜங்ஷன் பார்க்க விட வேற நல்ல தோட்டங்கள் கொழும்பு பக்கம் இல்ல போல. என்ன ராணியத்தான் மணக்கிறதாக நான் முடிவு செய்திருக்கிறேன். இனி அவள்கிட்ட விருப்பம். கேட்டிய செல்லமணி, இனி அவன் விருப்பமா? அப்ப பொடி பிள்ளைதான் அவளை சுழட்டி கொண்டு தெரிஞ்சிருக்கிறேன். ஐயா, இந்த விஷயத்தை கலகாலமா நீங்க தெரிஞ்சு கொண்டோம் என்னட்டு கேட்காம விட்டது உங்களோட பெருந்தன்மையை காட்டுது. இப்ப கேட்டதால அந்த தன்மை குறைஞ்சு போட்டோ. உங்களோட கடமையைத்தானே நீங்க செய்றீங்க, அதுல ஒன்றும் பிழை இல்லை. ஆனா எந்த முடிவும் முடிவுதான். தோளுக்கு மிஞ்சிட்டா, நீ தோளுக்கு மிஞ்சிட்டா. எல்லோரும் என் முன்னுக்கே
மரிக்கார் அங்கிளை தான் பிடிக்கும். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க அங்கிள் எனக்கு போய் பேசுறவங்களையும் பிடிக்காது. அப்படித்தான் நீ கோணுமோ. ப்ளீஸ் அங்கிள் பேசிட்டேன். ப்ளீஸ். என்ன உள்ள சொல்றீங்க? என்ன இந்த மாதிரி போய் பேசுறீங்க? அப்படி நான் சொல்ல கட்டி வைப்பாங்க. நிறைய இப்படி என்ன போய் சொல்ல சொன்னார். ஆமா அங்கிள், எனக்கு சும்மா தான் அவர் என்ன கைவிட்டார். நீங்க போட்ட எட்டி அதுக்கப்புறம் ராணி அக்கா இல்ல, பாவ ராணி. அம்மா ராணி, உதவி செய்வியா? என்னையா? நம்ம டாக்டர் பத்மன் வர சொன்னதா? எதுக்கையா? திரும்ப உயிரை மாத்தியாகும். ஐயர் ரேஷன் கடைக்கு போயிருக்கார். இனி மிஸ்ஸஸ் பெரிய வந்துட்டாராமே. ஓ அக்கா அதே கொண்டு போறார். யாருக்குன்னு நீங்க நினைக்கிறேன்? ஐயர் மனுஷன் அதே முழுங்குறார். இன்னும் வச ப்ராக்டர் விலை எடுத்துட்டு போயிட்டா. அடியில பேகலாமா இல்லையா? போனா உயிர் இப்ப கிளவண்ட காமரை ஒண்ணு செய்யுங்கோ. பாத்துக்கிட்டு திரும்ப மனுஷன் வைக்க கிளவன் வைத்துட்டு பார்த்து வர இல்லை போல இருக்கே. ஒரு மணி போல தூங்குற டைம். ஐயர் சரியா தூங்குற டைம் போல 3 தட்டு பறக்கவான ராவ். நான் வரவா? மெய்யும் பாலி நிசந்தானே எந்த காதான கேட்டே அதிந்தானே சொல்லுறது 10 மணிக்கு தூங்க மறைக்கார் பதறானா. என்ன அதே வெக்கம் வந்தவங்க